தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் கறிக்கோழி வளர்ப்பவர்களுக்கு உரிய வளர்ப்பு கூலி வழங்கப்படாததால் கறிக்கோழி வளர்ப்போர் கடும் நெருக்கடிக்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்கிட கேட்கலாம். நம்ம தருமபுரி மாவட்டத்தில் குறிப்பாக பாப்பிரெட்டிப்பட்டி வட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகள் இயங்கிட்டு வருது. இங்கே விவசாயிகள் மாற்றுத் தொழிலாக இந்த கோழி பண்ணையை கறிக்கோழி பண்ணையை நடத்திட்டு வராங்க. இந்த கோழி பண்ணைகளில் தீவனம் ப்ளஸ் கோழி குஞ்சு இறக்குற நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு அந்த கூலியை உடனே தரதல் எனவும் தீவனம் ப்ளஸ்ஸு கோழிக்கு வேண்டிய அந்த பொருட்களை தரத்துக்கு தாமதம் பண்ணுறாங்க. இது பல வருடமாக இதனுடைய கோரிக்கையாக இருந்துகிட்ருக்கு. இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படலை. பல தீர்மானங்கள் போட்டாச்சு, பல போராட்டங்களை எடுத்தாச்சு. குறிப்பாக சொல்லப்போனால் கொரோனா காலத்துலேயும் பல முறை வலியுறுத்தியாச்சு. இதனால் கோழிங்க தொழில் நிறைய பாதிக்கப்படும். ஐ திங்க் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்லை பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிடுவோம். எப்படி? பாஸ்வாலா பி த பாஸ். விவசாயிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வராங்க. அதே போல் நாடு தழுவிய போராட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க. அதாவது அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படலை அப்படின்னா நாடு தழுவிய போராட்டமாக இது மாறும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து நம்ம அருகில் இருக்கிற விவசாயி ரங்கநாதன் இடத்துல இதை பற்றி நம்ம கேட்டு இந்த முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார், இப்போ உங்களுடைய கோரிக்கை என்ன? அரசு இதை எப்படி இது பண்ணிகிட்ருக்கு? கூலி அதிகம், கரண்ட்டு பில்லு அதிகமாக ஏறிடுச்சு, நார் அதிகமாக வந்ததுனால வளர்ப்பு கூலி ₹6.50 இப்போதைக்கு கொடுத்து கொண்டு இருக்காங்க. எங்களுக்கு ₹6.50 பத்தாதுன்றதுனால ₹12 எங்களுக்கு தேவை என்று கோழி குஞ்சு உரிமையாளரிடம் வலியுறுத்தி பல கட்ட முறப்பூரில் ஆலோசனை கூட்டம் நடத்துது. மீதி உள்ள கழிவு கோழிகளை நிறுவனமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். தீவனங்கள் மீதி உள்ள தீவனங்கள் நிறுவனங்களே எடுத்து செல்ல வேண்டும். கரண்ட் பில் அதிகமாகிடுச்சு, எல்லா விலையும் ஏறிடுச்சு. ஆனால் நிறுவனம் எங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒப்பந்தப்படி ₹6.50 தான் வழங்குறாங்க. ₹12.50 வேண்டுமென்று நாங்கள் ஆலோசனை கூட்டத்தில் தலைவர் செயலாளரிடம் வலியுறுத்தினோம். இப்போ அவங்களுடைய கோரிக்கைகள் பல ஆண்டுகளாக வச்சுட்டு வராங்க. நஷ்டத்தை ஈடுகட்டும் வகையில் தனியார் நிறுவனங்களும் அரசும் சேர்ந்து இவர்களுக்கு அந்த கறிக்கோழி விலையை ஏற்றி கொடுக்கணும், அந்த அவங்களுடைய கூலி உயர்வை ஏற்றி கொடுக்கணும், இலவச மின்சாரம் வழங்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய கோரிக்கையாக இருந்துட்டு வருது. இது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவங்களுடைய கோரிக்கையில் நிறைவேற்றுவாரு அவர்கள் கோரிக்கை தந்தை டிவி வாயிலாக கோரிக்கை வச்சுருக்காங்க. தந்தை டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் மோகன்ராஜ்.